கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ராத்திரி வேளையிலும் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன். கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ராத்திரி வேளையில் நாம் கண்ணுகளை மூடலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் எங்களோடு கூட இருக்குதகவைக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவன். ஆண்டவரே, இன்னைக்கப்பா காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நீர் பாதுகாத்து நாங்கள் போகுத வழிகளிலும் நாங்கள் போன இடங்களிலும் வந்த இடங்களிலெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூட இருந்தகமைக்காக ஸ்தோத்திரம். ஒரு பாதுகாப்பு இருந்தகமைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்து. இந்த மக்கள் ஆரோக்கியத்தோடு விடுதலோடு சௌக்கியத்தோடு ஆயிருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உமது பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கட்டும். தேவனே, நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தின தேவன். நீர் எங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். தேவனே, இந்த நாடுகளில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு புது ஜீவன் உண்டாக, ஒரு விடுதல் உண்டாக, ஒரு ரட்சிப்பு உண்டாக நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போதும் துதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய வார்த்தைகளை அநேகரோடு சொல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தன் பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். யோவான் 6ஆம் அதிகாரம் അതിന്റെ 38ാമത്തെ വചനം വാസിக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் അതിന്റെ 38ാമത്തെ வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு சொல்லுகிறார், நான் என் சித்தத்தின்படி அல்ல, நான் என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். நமக்கு தெரியும், இயேசு வானத்திலிருந்து, அதே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர். அவர் தேவனோடு கூட இருந்தவர். அவரே தேவனாய் இருந்தவர். அவர் சரீரமாக இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, எதுக்காக அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்? அவருடைய சித்தத்தை செய்ததுக்காக அல்ல, அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்காக அல்ல, அவரே அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய, அதாவது அவரை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்ய அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கும் போது, நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது, நாம் நம்மை உருவாக்கிய தேவனுடைய சித்தத்தை செய்த பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். தினமும் தேவனுக்காக ஒரு சாட்சியாய் நிற்க, தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல, அநேகருக்கு முன்பாக கர்த்தருடைய வசனத்தை எடுத்து பேச, தேவனுடைய வார்த்தைகளை அநேகருக்கு முன்பாக சொல்லி ஒரு சாட்சியாய் நிற்கப்பட கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்போ இயேசு இந்த உலகத்தில் வரும்போது அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். பிதாவின் சித்தம் என்ன? பிதாவிலிருந்து தூரமாய் போன மக்கள், அந்த தூரமாய் போன மக்களே, பாவத்தால் தூரமாய் போன மக்களே அவரை கிட்ட கொண்டு வருவதற்காக இயேசுவை இந்த உலகத்தில் ஒரு பலியாய் அனுப்பி இருக்கிறார். நமக்கு அந்த நாளுகளில் தெரியும், அநேகர் அதை பலி செலுத்துகிறார். பாவத்தை மாற்றுவதற்காக புறாக்களையும் ஆடுகளையும் அதை பலி செலுத்துறது நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இங்கே இயேசுவே நமக்கு ஒரு பலியாக, நம்முடைய பாவத்துக்கு பதிலாக இந்த உலகத்திலே சகல மனிதர்களுடைய பாவத்துக்கு அதை ஒரு பதிலாக அவரை இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். அவர் மூலமாக அல்லாது யாருக்கும் பிதாவினுடைய இடத்தில் கடன் செல்ல முடியாது. அப்போ அவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தது அவருடைய சித்தத்தை செய்ய அல்ல, அவரை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்ய அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். அப்ப வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் அவர் பரிசுத்தரும்
நம்மை விடுவிக்கிறவரும் நம்மை வழி நடத்துதவரும் நமக்கு ஒரு விடுதலை அனுப்ப முடியுதவருமாயிருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் ஞானி, என்னிடத்தில் வருகிறவர் ஒரு காலமும் பசி அடையார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான் என்று சொல்லுகிறார். இங்கே ஜீவ அப்பமாய் இருக்கிற கிறிஸ்து அவருடைய இடத்தில் வருதவங்களுக்கு ஒருபோதும் அவங்கள் பசி அடையார் என்று வேதத்தில் சொல்லுகிறார். அதே இங்கே விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்லுகிறான். அப்போ விசுவாசமாய் இருக்கிற ஒருவன் ஒருபோதும் தாகமடையான் என்று இங்கே காணப்படுகிறான். நாம் விசுவாசத்தோட கிறிஸ்துவுக்கு முன்பாக வரட்டும். நாம் விசுவாசம் உள்ள மக்களாய் தேவனுக்கு முன்பாக கடந்து வரட்டும். ஏனென்றால் அவர் ஜீவ அப்பமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக அவரே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எந்த மனிதரும் செய்யாத ஒரு பெரிய விஷயம் இயேசு நமக்காக செய்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் ஞானே. அப்ப ஜீவ அப்பமாய் இருக்கிறது ஞான். இயேசு ஜீவ அப்பமாய் இருக்கிறார். அவர் கிட்ட நாம் வரும்போது நாமும் ஜீவனுள்ளவராய் மாற்றப்படும், நாமும் பரிசுத்தம் உள்ளவராய் மாற்றப்படும். நாம் அவரை நம்பும் போது, அவரை விசுவசிக்கும் போது, அவருக்கு பின்னாலே நாம் கடந்து செல்லும் போது நாமும் ஒரு விசுவாசம் உள்ள மக்களாய் மாற்றப்படும், நாம் ஜீவன் உள்ள மக்களாய் மாற்றப்படும். நாம் இயேசுடைய நாமத்தில் விசுவசிக்கும் போது, அவருடைய இடத்தில் கடந்து வரும்போது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒருபோதும் தாகமடையான் என்று காணப்படுகிறான். தேவ பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் வந்தது நம்மை தேடி அவர் வந்திருக்கிறார். அவர் அவருடைய சித்தத்தை செய்ய வந்தது இல்லை, தேவனுடைய சித்தத்தை செய்ய அவர் வந்திருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நீங்களும் அவரோடு கூட ஜெபிக்கும் போது, அவர்கிட்ட நாம் வரும்போது தேவன் நம்முடைய பாவங்களை மாற்றுகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நமக்கும் அதை பிதாவின் இடத்தில் கடந்து வர நமக்கும் ஒரு வழியை திறக்கிறார். இந்த நாடுகளில் நாம் அவருடைய நாமத்தில் விசுவாசத்தோடு நாம் கடந்து வரட்டும். ஒருபோதும் தாகமடையான். நாம் அவருடைய இடத்தில் விசுவாசமாய் இருக்கும் போது ஒருபோதும் தாகமடையான். அந்த ஜீவ அப்பத்துடைய அதை பக்கத்திலேக்கு அவருடைய கிட்ட நாம் கடந்து வரும்போது, ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவுக்கு நேராய் கடந்து வரும்போது நாம் பசி அடையான், நாம் ஒருபோதும் பசி அடையான் என்று காணப்படுகிறார். 36ஆம் வசனத்தில், யோவான் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். இந்த நாளுகளில் அநேகர் இயேசுவே அற்புதத்தை பார்க்கிறார், விடுதலை பார்க்கிறார். விழுந்து கிடக்குதவனும் எழுப்பி நின்றதுக்கு அப்புறம், அநேகர் விடுதலை பெற்று கொண்டதுக்கு அப்புறம் இயேசுவை மறந்து விட்டுகிறார். யார் என்னை விடுதலைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் என்று கூட அவங்கள் மறந்து விடுத சூழ்நிலை உருவாகிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நமக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, நமக்கு கர்த்தர் செய்த அடையாளங்களை நாம் பார்க்கணும். அவர் நம்மை விடுவித்திருக்கிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தேவன், ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். அநேகம் வியாதிகளின் மத்தியில், அநேகம் பிரச்சனைகளின் மத்தியில், அநேக கண்ணீரான சூழ்நிலைகளின் மத்தியில், முன்னாடி போக முடியாது இருக்கிற சூழ்நிலையில் அவர்தான் நம்மை விடுதலைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அதனாலே நாம் அவருடைய அற்புதத்தை பார்த்திருக்கிறேன், நாம் அவருடைய மேல் அவர் செய்யும் அற்புதத்தை நாம் பார்த்திருக்கிறார், நாம் அவருடைய மேல் நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை கண்டும் விசுவாசியாமல் இருக்கிறீர் என்று உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகிறார். நாம் அவருடைய அற்புதங்கள் பார்க்கிறார், இயேசு செய்யும் அடையாளங்களை பார்க்கிறார், இயேசு செய்யும் அற்புதங்கள் நம்முடைய கிராமங்களில், நாம் ஆயிருக்கிற இடங்களில், பட்டணங்களில் நாம் பார்த்தார் கூட
விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிறான். சில பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வரும்போது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வரும்போது நாம் விழுந்து விடுகிறான். நான் என்ன செய்யும் ஆண்டவரே, இனி எப்படி முன்னாடி கடந்து செல்லும்? இந்த பிரச்சனை ஏன் எனக்கு கொடுத்திருக்கிறார், எதுக்காக இது வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அவருக்கு விரோதமாய் பேசுகிற சூழ்நிலைகள் உருவாகும். இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ள மக்களாய் இருக்கும். நாம் அவருடைய மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ளவராயிருக்கிறோம். ஏனென்றால் அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய இந்த பூமியில், இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்தவராய் அல்ல, ஏதோ அவர் ஏதோ புதுசா ஏதோ கற்றுக் கொடுக்கிறதுக்காக வந்ததல்ல. அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறார். எல்லா மக்களும் பிதாவிங்கிலேக்கு திரும்பணும், ஆண்டவரை நேசிக்கணும், எல்லா மக்களும் ஆண்டவரிலேக்கு திரும்பணும் என்று சொல்லி அதை நமக்கு ஒரு 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 வசனத்தை சொல்லி நம்மை பலப்படுத்த அவர் வந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வசனம் பண்ண அவர் நம்முடைய இடையில் வந்திருக்கிறார். அவரால் தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறார், அவரால் தான் நமக்கு விடுதல் இருக்கிறார், அவரால் தான் நமக்கு வெற்றி இருக்கிறார். இன்னைக்கு நாம் விசுவாசம் உள்ளவராயிருக்கிறோம். எவ்வளோ பெரிய அற்புதங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். தேவன் இந்த நாடுகளில் நம்முடைய தேசத்திலும் நாம் ஆயிருக்கிற இடங்களிலும் அநேகரை எழுப்பி இருக்கிறார், அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், அநேகரை சௌக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அது பார்க்கும் போது நாம் விசுவாசம் உள்ளவராய் மாற்றப்படட்டும். விசுவாசம் இல்லாதவராய் இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்லுத பிள்ளைகளாய் நாம் காணப்படட்டும். அவர் தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறார். அதை இந்த நாளுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஜீவ அப்பமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஜீவ அப்பம் நமக்கும் ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. அநேகர் சொல்லும், தேவனுக்கிட்ட நாம் ஜெபிக்கிறார், இயேசுக்கிட்ட வந்திருக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார், ஆலயத்துக்கு போகிறார், என்ன பிரயோஜனம் நமக்கு இருக்கிறார் என்று அநேகர் கேட்கும். அவர் இன்னைக்கு வாழ்றதுக்காக நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஜீவ சுவாசத்தையும் ஜீவனையும் அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். நாம் நடந்து போகும்போது கீழே விழலாம், ஆயுசு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாத சூழ்நிலைகள் வரலாம். நாம் போகும்போது வரும்போது அநேக ஆபத்துகள் நமக்கு விரோதமாய் இருக்கிறார். இந்த நேரத்திலும் யார் நம்மை பாதுகாக்கிறார்? கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஒருபோதும் நாம் கீழே விழுந்து விடாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். 37வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனே நான் புறமே தள்ளுவதில்லை. இயேசுடைய இடத்தில் வருதவங்களே, இயேசுவை நம்பி வருதவங்களே அவர் தள்ளுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறார். அவர் ஒருபோதும் உன்னை தள்ளுவதில்லை. நீ வரக்கூடாதென்றோ, நீ ஜெபிக்க கூடாதென்றோ, நீ முன்னாடி வரக்கூடாதென்றோ அவர் சொல்ல மாட்டேன், உன்னை தள்ளிவிட மாட்டேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், அது என்னிடத்தில் வருத மக்களுக்கு அவர் அதை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய், அவருடைய பக்கத்தில் கடந்து வருதவங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய், இயேசுவுக்கு பக்கத்தில் கடந்து வருதவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உருவாகுதவராய் அதை கர்த்தர் நம்மை மாற்றுவார். இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளை, நம்மை அவர் தள்ளி விடுத தேவன் அல்ல. என்னிடத்தில் வருகிறவனே நான் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு மனிதர்கள் உங்களை தள்ளி விடுதலாம், மனிதர்கள் உங்களை தூரமாய் ஒதுக்கி வைக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை தள்ளுவதில்லை. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஜீவ அப்பமாய் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பும். நீங்க காலை வேளையிலப்பா நாங்கள்
ஆந்திர பிரதேசத்தில் ஆண்டவரே அநேக கிராமங்கள் பட்டணங்களில் ஊழியங்களுக்காக கடந்து செல்ல நீர் கிருபை செய்தீரே. அநேகர் இந்த நாடுகளில் ரட்சிப்புக்குள்ள வர நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே மாதிரி இன்னைக்கப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தேவனே. இந்த வார்த்தைகள் கேட்கும் போதே ஒரு விடுதல் உண்டாக கிருபை செய்யும். ஸ்ரீதேவி சிஸ்டருடைய குடும்பத்துக்காக அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு மக்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். அந்த மக்களுடைய குடும்பத்துக்குள்ள தெய்வீக சமாதானம் இறங்கி வரட்டும், தேவ பிரசனம் இறங்கி வரட்டும், ஒரு விடுதல் உண்டாகட்டும். வீடுக்குள்ள ஒரு ரட்சிப்பு உருவாகும், வியாதிகள் பலவீனதைகள் விட்டு மாற எல்லா மக்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள உண்மையோட கர்த்தரை ஆராதிக்கப்பட நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். கேரள பகுதியிலிருந்து ஆண்டவரே இந்த வசனங்கள் கேட்கிற ஒரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மக்களை குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். அந்த குடும்பங்களில் கர்த்தரை ஆரோக்கியத்தையும் விடுதலையும் கட்டளையிடும். எதிர் சக்திகள் எரிஞ்சு மாறட்டும், பலவீனதைகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறட்டும். இன்னைக்கு அப்பா குருமலையிலா இருக்குது அந்த சிஸ்டர்மாருக்காக அந்த குடும்பங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். அவங்களும் எதிரி வேகத்தில் இந்த மீட்டிங்குகளில் கர்த்தரே வர நாடுகளில் கடந்து வரது இருக்கிறவா செய்யும். ஆண்டவரே வரலாம் என்று சொல்லி அநேகர் இந்த நாடுகளை எதிர்பார்ப்போடு இருக்கிறார். தடைகள் வருகிறார், அந்த தடைகளை உடைத்து ஆண்டவரே வருகிற நாடுகளில் அநேக மக்கள் இந்த மீட்டிங்கில் கடந்து வரது இருக்கிறவா செய்யும். எல்லா பலவீனதைகள் மாற்றும் ஆண்டவரே. இந்த நாடுகளில் வியாதியோட பலவீனதோடு ஆயிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா மக்களுடைய வியாதிகள் பலவீனங்கள் மாற்றும், எல்லா கண்ணீரான சூழ்நிலைகள் மறையப்படட்டும், ஒரு விடுதல் உள்ள மக்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் தன் பிதாவே, ஆமென்.